அம்மா உன்னை பார்க்க தானே வார அங்கிருந்து வரும்போதே வாச்சின்னு வர மேலே விழுந்துடாத. யாச்சி யாச்சி யாச்சி. ஐயா என்னடி என்ன ஆஸ்பத்திரிக்கு இவ்வளோ ரூபாய் செலவாயிட்டு அது என்ன? ஏன் சொல்லாட்டி மறக்க சொல்லி இருந்தா அழுதுட்டு இருக்க. எத்தனை நாளைக்கு இருந்த அழுவ? 4 மாசம் ஒப்பேத்தக்கூடிய பைசா ஆச்சு. மனசே ஏற்க மாட்டேங்குது. ஏடி வாழ்க்கைனா அப்படிதான் மட்டும் இருக்கும். எப்பவும் 100 ரூபாவே செலவுக்கு ஓட்ட முடியுமா? இந்த மாதிரி ஏதாச்சும் வரும், மொத்தமாக தூக்கிட்டு போவோம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஜாவா முடியும். சரிவா, அப்படி நடந்துக்கிட்டே போய் பேசுவோம். மனசு நிம்மதியே இல்லாட்டி ஏதாவது நிம்மதியான ஒரு இடத்துல போய் உட்காருவோம். ராமலட்சுமி வீட்டு நடையில போய் உட்காருவோமா, நல்ல நிம்மதியாக இருக்கும். இருக்கிறது 4 தெருவு இல்லை 4 மரத்தை நட்டு வச்சிருக்கானுவான். இங்கே எங்கே நிம்மதியான இடத்துல போய் இருக்கு? வேணா ஏதாச்சும் டூரு போட மாட்டேன். யாச்சி நானே மொத்த பைசா வாயில போட்டு இருந்து அழுதுட்டு இருக்கேன். டூர் பண்ணுவேன். டூர் பேசாம வாங்க. சரி அப்படி போ. அங்கே போய் இந்த ஆற்றங்கரை பக்கமா போய் உட்காருவோம். சோப்பில் போய் உட்காந்துட்டு இந்த ஆற்றில் போய் குளிச்சுட்டு வருவோம். போ. எப்படியாவது சுருதிட்டு இந்த பாட்டை பாடிடணும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம். கடவுளே, இன்னைக்காவது நானும் அவளை சண்டை படாம இருக்கணும். சுருதி சுருதி இருளில் மூழ்காதே, வலிதான் இருக்கும் விட்டு போகாதே. இப்படியே பாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்து கண்கள் போத்திருந்தேன். சுருதி வருவாயனே. இப்படியே பாடி அவளை இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும். இன்னைக்கு சண்டையே போடக்கூடாது. கடவுளே, ஊதா மட்டும் இன்னைக்கு வந்துடக்கூடாது. அவ வந்துட்டான்னா சண்டை வந்துடும். அதனால இப்போதைக்கு வர வேண்டாம். எப்படியாவது சமாதானம் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேனா. 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் படுக பாடு. ஒரு பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்டா இருக்குது. இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு கோவம் வருது. ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுவது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு கோவம் வருது. சீ, வாழ்க்கையே குழப்பமா போவப்பா. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, சுருதி வசரம் பார்த்து என் கழுத்து சுளுக்கி போச்சு. ஹலோ சுரு, நான் பார்க்க கிட்ட தான் மட்டும் இருக்கேன். பார்க்க வேண்டாமா? இயற்கையான இடத்துக்கா? இது பார்க்க செடி கொடியெல்லாம் இருக்குது. பிடிக்காதா அது? சரி நீ வா. வந்தோடனே இது தெரு பக்கத்துல ஒரு சூப்பரான இடம் உண்டு, குளிக்க போலாம். ஆறெல்லாம் இருக்கும். வா, உன்னை கூட்டிட்டு போறேன். வா. ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியவில்லை. இதுவரைக்கு எங்க கூட்டிட்டு போகணும், என்னத்தை வாங்கி கொடுக்கணும். இப்படி வாங்கி கொடுத்தா சிரிப்பாளா, அப்படி வாங்கி கொடுத்தா முறப்பாளான்னு பயந்து இருக்க வேண்டியது இருக்கு. இந்த பார்க்குக்கு இப்ப என்ன குறைச்சல்? இயற்கையான இடத்துக்கு போடுமா. பெட்ரோலுக்கு பைசா வேண்டாம். லவ் பண்ணி தொலைச்சிட்டோம்னு சும்மா இருக்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் வரட்டு. சரியா இருக்கும். எந்த இயற்கைக்கு கூட்டிட்டு போறதுக்கு, குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனா தெருளோ பார்த்துட்டாலும் அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி பரவாயில்ல, அங்கே கூட்டிட்டு போய் காட்டிட்டு ஓடி வந்துருவோம். இடையில இருப்ப மாட்டி நல்ல நிழலா இருக்கும் பாரு. இதுல இருப்போமா? இது எங்க நிழலா இருக்கு? ஒத்த மரம் தானே நிழலா இருக்கு. அண்ணா அங்க பாருங்க ஆச்சி, அண்ணா இருக்கு பாருங்க. அங்கே கொஞ்சம் நிழல் இருக்க மாதிரி இருக்கு தோப்புக்கிட்ட. அண்ணா இருக்கும். வா வா வா, அங்கே போய் உட்காருவோம். நடந்து கால் வலிக்குது. வாட்டி அங்கே போவோம். அதில் வாரேன் ஆச்சி, போய் உட்காருவோம். நான் மட்டும்தான் வந்திருக்க மாட்டேன். வா, வேற எங்கே போகணும்? இல்லை, எங்க போகணும்? நானும் உன் ஃப்ரெண்டு ஊதா வயலட்டி வந்திருப்பாளோன்னு நினைச்சேன். இதுக்குதான் நீல கலர் ட்ரெஸ் போட்டு வச்சிருந்தியா? இது என்னத்துல? சரி பரவாயில்ல. வா, ஏதாவது இயற்கையான இடத்துக்கு போவோம்ல. இயற்கையா? அதை சொன்னோம்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு இருக்குது. தோப்பு வழியா போனா ஆத்துக்கு போகலாம். வா, அங்க கூட்டிட்டு போறேன். சுரு, எத்தனை நாள் ஆச்சு பாத்தியா சுரு நம்ம 2 பேரும் பார்த்து? உன்கிட்ட ஸ்டார்டிங் நல்லாதான் இருக்கு. ஆனா பினிஷிங் சரியில்லையே மகேஷ். நல்லாதான் பேசுக. அப்புறம் கிளம்புற நேரம் சண்டை வருது. இன்னைக்கு சண்டையே போடக்கூடாது. சத்தியமா சண்டை போட மாட்டேன் டி சுரு. அதுக்குதான் ஊதா. வேண்டாம், சத்தியமா சண்டையே போட மாட்டேன். நல்லாதான் இருக்கு பட்டியாட்டி. கொஞ்சம் போல சோத்த பொங்கி எடுத்து வந்து தின்னுட்டு இருந்திருக்கலாம். இந்த வள்ளி கீடா பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு இருந்தா நல்லா இருக்கும் பட்டியா. ஆமாச்சி, இந்த தோப்புக்காரர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. என்ன செஞ்சாலும் பேசாம இருப்பாரு. அடுப்ப வச்சு சோறு கூட பொங்கலாம். அவர் ஒண்ணு சொல்ல நல்ல மனுஷன். நாங்க கேட்டேல.
ஆமா ஆமா எனக்கு தெரியும். இருந்தாலும் நல்லா இருக்கு. சரி, மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்காத. நடந்தது நடந்து போச்சு. நடக்கதெல்லாம் நன்மைக்குன்னு நடந்து கொட்டி. சரியா? எங்க இருக்கோம் மாப்பிள்ளை போன போட்டே அப்படி போனேன். சூசு குடிச்சிட்டு இருக்காவியாச்சி. சூசு ஒண்ணுமே சொல்லலையேனா? நீ என்னத்தையும் குடிச்சிட்டு போறோம். பேச்சு கொடுத்தேன்னு வைங்காச்சி, 2 பேருக்கு இந்த வயசு பிற டைவர்ஸ் தான் ஆகும். அதனால நான் பேச்சே கொடுக்கல. என்னத்தையும் செஞ்சுட்டு போறாருன்னு விட்டுட்டு அப்படியே போட்டு அவராச்சு அவர் பிள்ளைகள் ஆச்சு. நீ கல்யாணம் நடத்தணும்ல, எங்க இருந்து பணத்தை சேர்ப்பாரு? 25,000 ரூபாய் சொலைய வாயில போட்டாச்சு. துணி எடுக்கிறதுக்கு ஆயிருக்கும்ல. சரி, நம்ம அதை பத்தி பேசணும்னு வைங்க. இருக்க டென்ஷன்ல இன்னும் டென்ஷன் ஏறி கீழே உளுந்துதான் கிடப்பேன். ஐயோ சும்மா இருட்டி. ஒளிஞ்சு கொண்டு தொலைஞ்சிடாத. எவனுக்கு தூக்க கழியும். பேசாம இரு. என்னையே 4 பேர் தூக்கிட்டு போகணும். நான் இல்லை ஒன்னெல்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டேன். பேசாம இரு. சரி, வேற ஏதாவது பேக்கி பேசுமா இட்டி? மற்றவளுக்கு மொபைல் இருக்கல்லாட்டி எவன் கூட சவகாசம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சானு உனக்கு தெரியுமா? அந்த தெருமுனையில் வச்சிருக்கல, தெரியுமா? அது தெருமுனையில யார் இருக்கா? அவன் பொம்பளை பிள்ளைகளும் நல்லா அடக்க ஒடுக்கமா தானே இருக்கும். யார் கூட ஆம்பளை பிள்ளைகள் கூட பேசிட்டு தெரியாலோ? நல்ல வேலைக்கு நம்ம பிள்ளைகள் அப்படி வளர்க்கல. எந்த பிள்ளைகளுமே நம்ப முடியாதாச்சு. இப்போ ஒரு பிள்ளைகளை நம்ப முடியாது. இன்னொரு தெரியுமா? வள்ளிக்கு மாப்பிள்ளைக்கு அட்டியாகும். ஒரே சண்டை. அந்த மனுஷன் எங்கன்னா வேலைக்கு போய் உள்ள சோத்து தண்ணியை தந்து பொங்கி போட்டு இருந்திருக்கலாம். இது என்ன பண்ணிட்டு இருக்க? பாரின் போட்டு வெளியே பத்தி விடுதா. ஒரே சண்டை. நேற்றைக்கு பான் போட்டு ஒரே ஒப்பாரி. நம்ம என்ன சொல்ல முடியும் குடும்ப விஷயத்துல? நான் ஒண்ணுமே சொல்லலாச்சி. நடிப்பாலும் வாட்டி எல்லாரும் நடிப்பு காரியம். ஒரு சொல்லி நம்ப முடியாது. வள்ளி அப்படிதான். கீதா வாமா இருக்கால, கீதா அவ இதுக்கு மிச்சம். மாப்பிள்ளை பாரின்ல இருந்து வர போறான்னு சொன்னாட்டி நான் ஒரு கோடாரி ஜெயலலிதா மட்டும் வாங்கி கேட்டேன். வரவே இல்லாச்சி. டிக்கெட்டு கேனுஸ் எல்லாம் ஆயிட்டுட்டா. இப்படிப்பட்ட புட்டிக்காரியோல நம்ம கூட செஞ்சுக்கிட்டு தெரியும். சுருதி, ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாது. ஊர்ல உள்ளது யாரா பார்த்தாவன்னா அவ்வளவுதான். அதனால சும்மா போய் ஆட்ட பார்த்துட்டு திரும்பி ஓடி வீட்டுக்கு வந்துருவானே. மகேஷ், கூட்டிட்டு போம்போதே இப்படி இது பண்ணாத பத்துக்கோ மகேஷ். இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போடாம இருக்கணுமா வேண்டாமா? சுரு, நான் சொன்னமட்டி. சுருதி, நான் உனக்காண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாட்டு பழகி வச்சிருக்கேன். பாடட்டுமா? சுருதி, நானே உனக்காண்டி எழுதிருக்க மாட்டி. பாடட்டா? 1 2 3. குளு குளு மலையிலே சூடான சுருதி வரா 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 வரா. சுண்ணாம்பு கலரிவா சுருக்கு பையவா இவ. அத திறந்தா சில்லற நீ சிரிச்சு சிரிச்சு கொல்லுற. சுரு 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 சுரு. நீ பாட்டுக்கு என்னாச்சி? ஏன் ஆச்சி? ஏடி மற்றவனுக்கு குரல் மாதிரி கேட்கட்டு சிறுன்ட்டு இரு நீ இருக்கா பாரு. ஏடி தோப்புக்குள்ள அந்த பயலுக்கு என்ன வேலை? தள்ளு எந்தி. ஐயா, எனக்கு ஒன்னும் அப்படி கேட்கல. உட்காருங்காச்சி. யாராவது வேலையை பார்த்துட்டு பாடிட்டே போவேன். சுரு சுருன்னு கேட்க. உட்காருங்க. அப்படி ஒன்றும் கேட்காது. கால் எதுவும் பிடிச்சிருக்கும், அதான் சுரு சுருன்னு இருந்திருக்கும். உட்காருங்க. ஏடி இல்லாட்டி நீ இருட்டி. மற்றவனுக்கு குரல் மாதிரியா இருக்கும். தள்ளு, நான் பார்த்தேன். சுந்தரத்து சுருதி, இந்த காதல்ல நான் ரொம்ப உறுதி. அப்புறம் சுரு, என்னடி குரல் மாத்தி பேசுற? தேங்காய் துருவ துருவி, நீதான் என் குத்தால அருவி. அப்படி போடு. ஐயையையையே, இது என்ன குரல்? ஆச்சி, பத்ராலிதா. கடவுளே, இந்த பையன பிள்ளைய கூட்டிட்டு தோப்புக்குள்ள எதுக்கு வந்திருக்கான்? ஏலே, எடி பொட்டச்சி, ஒரு ஆம்பளை பையன் கூட எங்கடி போற நீ? ஏடி நான் சொன்ன முன்னாடி சத்தம் கேட்கணும். இந்த வேலையில போன கையை பிடிச்சிக்கிட்டு சுந்தரத்தை சுருதி காதலில உறுதிட்டு வராமட்டி முளைக்க முன்னாடி வயசை தின்னுட்டு பையலுக்கு பள்ளியோட படிக்கும் போது லவ்ஸ் கேட்கும். லவ்ஸ் யாச்சி, இந்த ஆத்தங்கரையை பார்க்கணும்னு சொன்னா அத காட்டி விடுங்கடாச்சி, கூட்டிட்டு போனேன். ஏடி கொண்டா இங்க வாட்டி முட்டி வாங்கி விட்டுக்கு வாட்டி கொண்டே பிடிச்சி ஆஞ்சி விடுங்க. யாச்சி, இது சரிபடாது. இவ்வளவு தூரம் ஆனப்படவு தூக்குன 2 பேரையும் கீதா கிட்ட கூட்டிட்டு போ. ஏடி ஏப்பா, அப்ப போன் நம்பர் உங்க அப்பாக்கு போன் நம்பர். இது என்னது இது? ஒரு பையல கூட இப்படி ஊர் சுத்தியோ? என்ன லட்சணமா வளர்த்திருக்காவ உன்னை? போன் நம்பர் தட்டி. என்ன இது ஆண்டி போண்டின்னு ஒரு இதுவும் இல்லை. போன் நம்பர் வச்சா வச்சுடும். போன் அடிச்சு என்ன உன் போன் நம்பர்? நான் என்ன போறா சொல்லு. இன்னைக்கு உங்க அப்பனை கூட்டி இருத்தி வச்சுக்கிட்டு உங்க அம்மா கீதாங்க உங்க அப்பா எங்க கஷ்டப்பட்டு பாரில்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு அனுப்புங்க. நீ சுந்தரத்தை சுருதி மாறையில குத்துனேன்னு வை. இன்னைக்கு 2 பேரும் நடுதரை இருக்குது பாருங்க. இல்லைன்னு பாரு. யாச்சி, சத்தியமா ஆத்தங்கரையை காட்டி விடுங்கடா, கூட்டிட்டு போனேன் ஆச்சி.
ஆச்சாங்கரையே காட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு ஏன் வேற ஊர்ல இடமே இல்லையா? பாருங்க இருக்கணும் அங்க போக மாட்டியா? ஆச்சாங்கரை காட்டு பக்கத்துக்கு என்ன புழு கலர் துணி போட்டுக்க வரட்டி ரெண்டும் மேசிங் மேசிங்கா தான் போட்டுட்டு திருவேலவு. ஏச்சி இந்த பிள்ளைல இப்படியே பார்த்துட்டு விட்டா நமக்கு கேவலம். பிள்ளைல கூப்பிடுங்க, இழுத்துட்டு போவோம், கீழாட்ட கொண்டு விடுவோம். இது சரிப்படாது, இது நல்லதுக்கு ஆகாது. ஏல வாழ நீ வா. ஆண்டி எல்லாம் ஆம்பளை பையன் கூட ஊர் சுத்த வரும்போது தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு இல்ல, பயப்படாத, வா. என்ன ஏதுன்னு பேசிட்டு விட்டுருவோம். வா வா வா. இது இவ்வளவு தூரம் ஆன பிறகு இது நல்லதுக்கு இல்ல. வா. ஆத்தங்கரையை காட்டி கொடுக்கறதெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். என்ன வேணா கூட்டிட்டு போங்க, சுருதியை விட்டுருங்க ப்ளீஸ். பெரிய ராமியா சூழட்டு காப்பாற்றி விடுவாங்க, காப்பாற்றி வாழாண்டுட்டு வாய போச்சுட்டு. முதல்ல சொன்ன இவள்கிட்ட